அபிவிருத்தி செயற்பாடுகள் நகரங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாது, நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட வேண்டும். அபிவிருத்தி நடவடிக்கைகள் அனைத்து பகுதிகளிலும் தங்குதடையின்றி மேற்கொள்ளப்படுகின்ற போதே நாடு முன்னேற்றம் அடையும். புத்தளம் ஸ்லாபம் பிரதான வீதியின் மங்களவெளி சின்னப்பாடு பிரதான வீதியின் தற்போதைய நிலையே இது. செப்பனிடும் பணிகள் எட்டாக்கனியாக உள்ள இந்த வீதி அபிவிருத்தி நிழல் படராத நிலையிலே உள்ளது. செப்பனிடப்படாதுள்ள இந்த வீதியினூடாக பயணிக்கும் தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக இப்பகுதி மக்கள் அங்கலாய்க்கின்றனர். மங்களவெளியிலிருந்து கொத்தாந்தி ஊடாக சின்னப்பாடு வரையிலான செல்லக்கூடிய பாதை மிக நீண்ட காலமாக புனரமைப்பு செய்யாமல் மிக மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. மங்களவெளி சின்னப்பாடு கொத்தாந்தியின் ஊடாக சின்னப்பாடு செல்லும் பிரதான வீதி 7 கிலோமீட்டர் தூரத்தை கொண்டது. இது பல காலமாக அந்த பழுதான இதில் காணப்படுகிறது. இந்த பாதையை திருத்தி கேட்டு நாங்கள் பல முறை அறிவித்தும் இதுவரையும் இதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறித்த வீதியின் 7 கிலோமீட்டர் வரையான சேதமடைந்த பகுதியில் மழைக்காலங்களில் நீர் தேங்கி நிற்பதால் தாம் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்குவதாகவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். மங்களவெளி கொத்தாந்தினூடாக சின்னப்பாடுக்கு செல்கின்ற பிரதான வீதி மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகின்றது. இதனால் மக்கள் கடும் சிரமத்துக்குள்ளாக இருக்கின்றார்கள். அதாவது மழை காலங்களில் கான்களில் தண்ணி தேங்கி நிற்குது. அதே போன்று புத்தளம் செல்கின்ற வாகனங்கள் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் செல்கின்றது. ஒரு நாட்டின் அபிவிருத்தியின் அடையாளமாக விளங்கும் பெருந்தெருக்களை உரிய முறையில் செப்பனிட வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமையல்லவா? குன்றும் குழியுமாக காணப்படும் மங்களவெளி சின்னப்பாடு வீதி தொடர்பில் அதிகாரிகள் பாராமுகமாயிருப்பது ஏனோ? வடமேல் மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சரே, இது உங்களின் கவனத்திற்கு. மூன்று வெளிநாட்டவர்களிடம் கப்பம் பெற்றுக்கொள்ள முற்பட்டதாக கூறப்படும் மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பணத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் வெளிநாட்டவர் ஒருவரை கல்கிசையில் கடத்திச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டார். கினியா நாட்டவரை கடத்திச் செல்லப்பட்டிருந்ததுடன் அவரை விடுவிப்பதற்காக 20 லட்சம் ரூபாவை கப்பமாக கோரியிருந்தனர். கப்பத்தொகையை செலுத்தி இந்த வெளிநாட்டவரை மீட்பதாயின் கடவத்தை நகருக்கு வருமாறும் கப்பக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் கல்கிச போலீஸ் நிலையத்தில் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டவர்கள் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசார் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். ஏனைய 2 வெளிநாட்டவர்களும் கப்பத்தொகையை கடவத்தை பகுதிக்கு கொண்டு சென்றபோது அவர்களை நிட்டம்புவைக்கு வருமாறு கப்பக்காரர்கள் அறிவித்துள்ளனர். இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையினால் கடத்தப்பட்ட வெளிநாட்டவரை நிட்டம்புவையில் மீட்க முடிந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். சட்டவிரோதமாக வெளிநாட்டுக்கு கடத்த முற்பட்டதாக கூறப்படும் ஒரு தொகை தங்க பிஸ்கட் மற்றும் பணம் ஆகியவற்றுடன் பெண்ணொருவரை கட்டுநாயக்க விமான நிலைய சுங்கப் பிரிவினர் கைது செய்துள்ளனர். சந்தேக நபரான பெண்ணை நேற்றிரவு கைது செய்து விசாரணைக்குட்படுத்திய போது அவரின் பயண பொதியிலிருந்து பணம் மற்றும் தங்க பிஸ்கட்கள் கைப்பற்றப்பட்டதாக பிரதி சுங்க பணிப்பாளர் மாலி பேசேன குறிப்பிட்டார். சுமார் 10,50,000 ரூபாவுக்கு மேல் பெறுமதியான தங்க பிஸ்கட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபரான பெண் வெள்ளவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்தவராவர் என்றும் தெரியவந்துள்ளது. அத்துடன் அந்த பெண்ணிடமிருந்த தங்க பிஸ்கட்கள் மற்றும் பணம் ஆகியவற்றை அரசுடைமையாக்கியுள்ளதாக சுங்கப்பிரிவு தெரிவிக்கின்றது. களுவாஞ்சிக்குடி போலீசாரும் போரத்தீவு பற்று பிரதேச செயலகமும் இணைந்து முன்னெடுக்கும் நடமாடும் சேவையொன்று களுவாஞ்சிக்குடியில் இன்று காலை இடம்பெற்றது. போலீஸ் பதிவுகள், பிறப்பு மற்றும் இறப்பு அத்தாட்சி பத்திரங்கள் இதன்போது வழங்கப்பட்டுள்ளன. இந்த நடமாடும் சேவை பழுகாமம் கண்டுமணி மகா வித்தியாலயத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை வெல்லாவளி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் மருத்துவ முகாம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மெய்வல்லுநர் விளையாட்டு விழாவின் லீக் முதல் கட்டத்தில் முதல் நாளான இன்று பாதுகாப்பு சேவை வீர வீராங்கனைகளின் ஆதிக்கம் மேலோங்கியிருந்தது. இந்த போட்டிகள் தியகம மஹிந்த ராஜபக்ச மைதானத்தில் நடைபெறுகின்றன.
2 நாட்களுக்கு நடைபெறும் இந்த போட்டிகளில் முதலாவது நாள் முடிவாக ஆடவருக்கான 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இலங்கை ராணுவ கழக வீரர் KGR சமன்குமார் முதலிடத்தை பிடித்தார். இந்த போட்டியை அவர் 31 நிமிடங்கள் 43.79 செகண்ட்களில் கடந்தார். விமானப்படை வீரர் M சிவராஜன் 2வது இடத்தையும் ராணுவ கழக வீரர் K செல்வகுமார் 3வது இடத்தையும் அடைந்தனர். மகளிருக்கான 1500 மீட்டர் ஓட்டத்தை 4 நிமிடங்கள் 24.63 செகண்ட்களில் பூர்த்தி செய்த கடற்படையின் GDA அபேரத்தின முதலிடத்தை கைப்பற்றினார். விமானப்படையைச் சேர்ந்த WPR தெல்ருக்சி 2வது இடத்தையும் DA சமன்மாலி 3வது இடத்தையும் பெற்றனர். ஆடவருக்கான 110 மீட்டர் தடை தாண்டி ஓட்டத்தில் கடற்படை வீரரான KBH நிர்மால முதலிடத்தை சுவீகரித்தார். அவருக்கு பந்தய துருத்தி கடப்பதற்கு 14.88 செகண்ட்கள் சென்றன. ராணுவ வீரர்களான WM அபயநாயக்க 2வது இடத்தையும் RJ ராஜபக்ச 3வது இடத்தையும் அடைந்தனர். யூஜின் ஜோன் ஹெஃபய ஞாபகார்த்த கூடை பந்தாட்டத்தில் கொழும்பு, கேஜஸ் மற்றும் ஹம்பாந்தோட்டை கால்டன் அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. இதேவேளை பேட்டிக்லோ ப்ளூஸ் அணிக்கு எதிரான போட்டியில் யாழ்ப்பாணம் கூடை பந்தாட்ட அணி வெற்றியீட்டியது. யூஜின் ஜோன் ஹெஃபய ஞாபகார்த்த கூடை பந்தாட்டத்தில் மட்டக்களப்பு புனித மைக்கேல் கல்லூரியின் கூடை பந்தாட்ட அரங்கில் நடைபெறுகின்றன. மட்டக்களப்பு புனித மைக்கேல் கல்லூரியும் அதன் பழைய மாணவர் சங்கமும் இணைந்து பாடசாலையில் கூடை பந்தாட்டத்தை மேம்படுத்தும் நோக்கில் இதனை நடத்துகின்றன. ஏ குழுவில் இன்று நடைபெற்ற போட்டியில் பேட்டிக்லோ ப்ளூஸ் அணியை 21 புள்ளிகள் வித்தியாசத்தில் யாழ்ப்பாணம் கூடை பந்தாட்ட அணி வெற்றி கொண்டது. போட்டியில் 94க்கு 73 எனும் புள்ளிகள் கணக்கில் யாழ்ப்பாணம் கூடை பந்தாட்ட அணி முன்னிலை வகித்தது. மற்றொரு உள்நாட்டுச் செய்தி. கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் வருடாந்த மீளாய்வு வைபவம் மற்றும் நிறைவேற்று அதிகாரிகளுக்கான 35வது விருது வழங்கும் விழா நேற்று மாலை நடைபெற்றது. 2011-2012 ஆண்டுக்கான சிறந்த நிறைவேற்று அதிகாரியாக சிரசு டிவியின் அலைவரிசை பணிப்பாளர் சுசாரதினால் தெரிவு செய்யப்பட்டார். It's a matter of constantly adding value to what we are doing. It is time to change, not with the present, but for the future. Change or be changed. கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் வருடாந்த மீளாய்வு மற்றும் நிறைவேற்று அதிகாரிகளுக்கான விருது வழங்கும் வைபவம் ரத்மலானி ஸ்டைன் கலையகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியினை இலங்கையின் பொப்பிசை நட்சத்திரங்களான பாத்யா மற்றும் சந்தோஷ் ஆகியோர் உற்சாகமாக ஆரம்பித்தனர். கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளராக சேவையாற்றிய மறைந்த மனோ விக்ரமநாயக்க மற்றும் S விவேகானந்தா ஆகியோரின் நினைவு கூறும் நோக்கில் இதன்போது 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. This ceremony was introduced over 3 decades ago. இந்த குழுவின் முதுகெலும்பாகவிருந்த நிறைவேற்று அதிகாரிகளை பாராட்டுவதற்காகவே 3 தசாப்தங்களுக்கு முன்னர் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. நமது எதிர்கால திட்டங்கள் மற்றும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மீளாய்வு ஆகியனவே இதன் நோக்கமாகும். வருடத்தின் நிறைவேற்று பணிப்பாளரை கௌரவிப்பதே இதன் முக்கிய நோக்கமாக அமைந்துள்ளது. Change or be changed. That's our theme this year. மாற்றம் அல்லது மாற்றமடையுங்கள் என்பதை எமது துணைப்பொருள் என நீங்கள் அறிவீர்கள். இது எமது கடந்த வருட பொருளாதார நிலைமையை கருத்தில் கொள்ளும் போது மிகவும் பொருந்துகிறது. 2011-2012 நிதியாண்டின் ஆரம்பத்தில் பொருளாதாரம் மிகவும் சீராக இருந்தாலும் பின்னர் பல்வேறு மாற்றங்கள் காரணமாக நிலைமை மோசமடைந்தது. இதில் வெளிநாட்டு நாணய மாற்று விகிதம் முக்கியத்துவம் பெறுகிறது. வரவு செலவு திட்டத்தின் மூலம் ரூபாயின் பெறுமதி 3 வீதத்தால் குறைக்கப்பட்டதுடன் பிப்ரவரி மாதம் அளவில் ரூபாயின் பெறுமதியை மிதக்கவிட மத்திய வங்கிக்கு நேரிட்டது. இதன் பெறுபேறாக ரூபாயின் பெறுமதி 17.3 வீதத்தால் வீழ்ச்சியடைந்தது.
வருகிறது. இத்தகைய நிலைமையின் கீழ் இந்த நிதியாண்டில் எமது செயற்பாடுகள் மிகவும் சிறப்பாக இருந்தது. எமது குழுமத்தின் ஊடக பிரிவு 33% வளர்ச்சியை காண்பித்ததுடன் தொழில்நுட்ப பிரிவு 19% வளர்ச்சியை காண்பித்தது. இதன் பெறுபேறாக எமது குழுமத்தின் மொத்த புரள்வு 21% அதிகரித்துள்ளது. எமது குழுமம் சிறப்பான ஒரு வருடத்தை கடந்து வந்துள்ளது. குழுமம் கடந்த வருடம் பெற்றுக்கொண்ட லாபம் இம்முறை இரட்டிப்பாக அதிகரித்துள்ளமை, அதாவது 137% அதிகரிப்பை காண்பிக்கின்றமை விசேட அம்சமாகும். $500 பில்லியன் வீதம் கடந்த 2 நிதியாண்டுகளில் நாம் முதலீடு செய்துள்ளோம். ஸ்டைன் கலையக தொகுதியை விரிவாக்க, ICLN தொழிற்சாலை விரிவாக்குதல், எமது ஏனைய தொழிற்சாலைகளின் இயந்திர கட்டமைப்பை புதுப்பித்தல் பணிகளுக்காக இந்த வருடத்தில் மாத்திரம் $1 பில்லியன் முதலீடு செய்துள்ளோம். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இலங்கைக்கான ஜெர்மன் தூதுவர் ஜென்ஸ் பிளாட்னர் கலந்து கொண்டதுடன் மேலும் பல முக்கிய பிரமுகர்கள் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது நடைபெற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் வைபவத்தை மேலும் மேற்கூட்டின. இந்த நிகழ்வின் விசேட உரையை இந்தியாவின் பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளரான சுவாமி சுகபோகானந்தா ஆற்றினார். You and I to bring about change. மாற்றத்தை கொண்டு வர நாம் முயற்சிப்போம். எனினும் அது இயந்திரமயமாக்கப்படக்கூடாது. நாம் முறையான புரிந்துணர்வுடன் மாற்றமடைய வேண்டும். அப்போது அந்த மாற்றம் பயனுள்ளதாக அமையும். வெற்றியும் திருப்தியும் சமநிலையில் பேணினால் அது சிறந்த ஆன்மீக பழக்கமாக அமையும். தயவு செய்து சிந்திக்கும் முறையை கேள்விக்கு உட்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த மாற்றம் புத்தாக்க செயற்பாடாக அமையும் என்பதோடு அது அழிவுக்கான செயற்பாடாக அமையாது. I am convinced that if people do not innovate, மக்கள் புதிய முயற்சியில் இறங்காவிட்டால் அவர்கள் வசிக்கும் நாடு தோல்வியடையும். எமது கல்வி முறை எம்மை சுற்றியுள்ள நாடுகளில் காணப்படுவது போன்றோ நாம் மாறியுள்ளோமா? நான் இல்லை என வாதிப்பதுடன் அது மிகப்பெரிய தவறு என கூறுவேன். ஏனென்றால் எமது சிறுவர்களின் மூளை எதிர்காலத்தில் எந்த நாட்டுடையதும் முதலாவது இயற்கை வளமாக மாறும். உயர்கல்வி மறுசீரமைப்பதுடன் அது தொடர்பில் அவதானிப்பதை பயிற்றுவிக்கவும் புதிய யோசனைகள் தொடர்பில் ஆர்வமூட்டுவது முக்கியமானது என நான் குறிப்பிடுகின்றேன். எமது இளைய தலைமுறையினருக்கு சம்பிரதாய முறைகள் ஊடாக கேள்வி எழுப்புவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கி புதியனவற்றை கட்டி எழுப்புவதற்கான வாய்ப்பு வழங்க வேண்டும். சக்தி சூப்பர் ஸ்டார் மற்றும் சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டார் கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகளும் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் 35வது நிறைவேற்று அதிகாரிகளுக்கான விருது வழங்கும் வைபவத்தில் இடம்பெற்றது. கலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து 2011-2012 நிதியாண்டுக்கான குழுமத்தின் நிதி நடவடிக்கைகள் மீளாய்வு செய்யப்பட்டன. இதனையடுத்து கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் 35வது சிறந்த நிறைவேற்று அதிகாரிக்கு தகுதியானவர்கள் அறிவிக்கப்பட்டனர். MBC வலையமைப்பின் சந்தைப்படுத்தல் பணிப்பாளர் UK குமாரஸ்ரீ, PE+ நிறுவனத்தின் சந்தைப்படுத்தல் முகாமையாளர் பத்மநாத் அதிகாரம் கே, SFM அலைவரிசை பணிப்பாளர் ஷாக், சிரசு TV அலைவரிசை பணிப்பாளர் சுசாரதினால் மற்றும் எஸ்லோ நிறுவனத்தின் சந்தைப்படுத்தல் முகாமையாளர் கெலம் கேவாவசம் ஆகியோரின் பெயர்கள் இம்முறை பரிந்துரைக்கப்பட்டிருந்தன. the winner of the EOTY, Susaradinal. இவர்களில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் 2011-2012 ஆண்டுக்கான சிறந்த நிறைவேற்று அதிகாரியாக சிரசு டிவியின் அலைவரிசை பணிப்பாளர் சுசாரதினால் தெரிவு செய்யப்பட்டார். Thank all the group directors who helped me all these years, especially Mrs. Veerasinghe, and especially my colleagues, starting from இத்தனை வருடமும் எனக்கு உதவி புரிந்த அனைத்து குழும பணிப்பாளர்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக திருமதி வீரசிங்க, அத்துடன் என்னுடன் பணிபுரிந்தவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பணிபுரிய ஆரம்பித்த செய்தி அறையிலிருந்து நான் அதிகம் பணிபுரிய விரும்பும் நிகழ்ச்சி குழு, சிரசு FM குழு, சந்தைப்படுத்தல், விற்பனை நிர்வாகம் என அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிப்பதுடன் நான் இந்த நிலைமைக்கு வருவதற்கு அனைவரும் உதவி புரிந்துள்ளார்கள். All of y'all helped me to come to this far. இத்துடன் நியூஸ் 15 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.